நேத்துல இருந்து எல்லாருமே இதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. சங்கீதா அவர்கள் விஜய் மேல செங்கல்பட்டு கோர்ட்ல டைவர்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு தொடர்புல இருந்திருக்காரு 2021ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லீடிங் ஆக்ட்ரஸோட. அவங்க பேரை பப்ளிக்கா சொல்ல நான் விருப்பப்படல. ஆனா இந்த விஷயம் என்ன ரொம்ப எமோஷனலா பாதிச்சிருச்சு, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுத்துருச்சு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைட் சோஷியல் மீடியால ஒரு லீக்டு ஆடியோ கால் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ற மாதிரி PR கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கொடுக்குறாங்க என்ன பேசணும்னு. கரூர் கேஸ்லயும் எங்க மேல பழி போட்டீங்க, படத்தையும் ரிலீஸ் பண்ண விடல, டெல்லியில CBI என்கொயரின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சீங்க, இப்போ இந்த பிரச்சனை, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கிற மாதிரி இன்னொரு பெய்ட் கேம்பெயின் என்ன ரன் பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போதான் எங்க அம்மா அப்பாட்ட பேசினேன், திமுக அந்த காலத்துல இருந்தே அப்படிதான், அவங்களுக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாரும் ஒரே நேரத்தில் அதே மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கா நான் என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் மேல ஒரு சங்கீதா அவங்க மேல